பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புத யோர்தான் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இறைப்பற்று பக்தி, இதனுடைய பாகம் இரண்டாம் பாகத்தில் நாம் கடந்து செல்லுவோம். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தால் மரித்த லாசரை மீண்டும் கண்டால். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தால் மரித்த லாசரை மீண்டும் கண்டால். கலங்கிடும் மனிதா வருவாயா, கலங்கிடும் மனிதா வருவாயா, என் கர்த்தரின் பாதம் விழுவாயா, கர்த்தரின் பாதம் விழுவாயா. என் இயேசு உன்னை தேடுகிறா, இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மீது பற்று கொண்ட மார்த்தாள் மரியாள் இருவரும் ஆண்டவரே, அந்த பற்று நிமித்தமாக மரித்து போன லாசரை நீ உயிர்த்தெழச் செய்தீரே, அதே போல உம்மீது நாங்கள் பற்று வைக்கிறோம், பக்தி கொள்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீகமான வழியிலே நாங்கள் நடந்து செல்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் உதறி தள்ளி பாதையில் பின் செல்ல எங்களுக்கு அருள் புரியும். நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். கரங்களை பிடித்து எங்கள் கண்ணீரை துடைத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இறைப்பற்று இரண்டாம் பகுதி. இதில் நாம் இந்த செய்தியை நாம் கேட்போம். இறைப்பற்றும் ஆண்டவரில் வைக்கும் அன்பும். இந்த செய்தி இறைப்பற்றும் ஆண்டவரிலே வைக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பக்தி எங்கே ஆரம்பிக்கிறது? அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி எங்கே ஆரம்பிக்கிறது? ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். ஆண்டவர் மீது பக்தி வைக்க வேண்டும். பொருட்கள் மேலே, அதில் ஒரு பழைய பாடல் உண்டு. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு என்னைக்கு பொருட்களை மேலே ஆசை வந்து நிறையா தேடிக்கொள்ளுகிறானோ அவன் ஊழியத்தை இழக்க போகிறான். ட்ரெஸ்ஸை பார்த்து ஆளுகளை பார்த்துட்டு மயங்கி, யூ ஆர் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுகிறார்களோ அப்போ கீழே விழுகிறாங்கன்னு அர்த்தம். எனவே ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய அந்த பற்று மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய பற்றிலிருந்து வேறுபட்டது. மனிதர்கள் மீது வைக்கிறது ஆதாயம். என்ன ஆதாயம்? உலக ஆதாயம். ஆண்டவர் மீது வைக்கக்கூடியதும் ஆதாயம். அது என்னது? அது ஆன்மீக ஆதாயம். இவ்வுலகம் மறு உலக வாழ்க்கையினுடைய ஆன்மீக ஆதாயம். இன்றைக்கு இந்த மனிதர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த அன்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் அன்பு வச்சுக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வாழ்க வளமுடன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்கள்ட்டேருந்து ஏதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்களும் மயங்கி எதையாவது கொடுப்பார். தன்னுடைய மனைவியின் மீது சிலர் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பார்கள். அம்மா எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, சாப்பிட்டியாம்மா, வேலைக்கு போனாலும் கேட்பான், சாப்பிட்டியாம்மா, தூங்குனியாம்மா, ரெஸ்ட் எடுத்தியாம்மா, நீ ஒன்றும் செய்யாதம்மா, நான் செய்கிறேன். ரொம்ப பக்தியாக இருப்பா மனைவியின் மீது. அதே போல் கணவனும் மீது மனைவி ரொம்ப பற்று வச்சுருப்பா. ஏங்க சாப்பிட்டீங்களா, ஏங்க காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஒழுங்காக இருங்க, பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, பையன் வாங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாள் என்று சொன்னால் அவனுடைய சம்பளம் அவனுக்கு தேவை, சம்பளம் தேவை. அதனால தான் அந்த மாதிரி கொஞ்சி அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஒன்றும் இல்லாமல் யார் அன்பு செய்வா? எதுவுமே இல்லாதவனா ஒருத்தனை பார்த்துட்டு நீங்கள் பார்த்து வாங்க பையன், நீ பார்த்து வந்தான்னா எங்கன்னா போய் செத்து போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவார். ஆதாயம், ஆதாயம், சம்பளம், அவ்வளவுதான். எனவே இதில் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம், பிள்ளைகள் மீது இன்னைக்கு பற்று வைத்திருக்கேன். எதுக்கு
பாசத்திலையா? இல்லை, அவன் பெரிய ஆளாகி நமக்கு சோறு போடணும், அதுக்கு தான் பாசம். இது ஒரு ஆதாயம் தான். மனைவியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம், கண்டிப்பாக அவள் அப்போ தான் சோறு பொங்கி போடுவா, நம்மளை நேசிப்பா, நமக்கு பாசத்தை கொடுப்பா, அன்பை கொடுப்பா. அதுக்காக இதுவும் ஆதாயம் தான். கணவன் மீது மனைவி பாசம் வைத்திருப்பா, எதுக்கு? சம்பளம், பணம், அதுக்காகத்தான். இல்லாமல் சும்மாவா பாசம் வச்சிருக்கிறாங்க? இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் இணைஞ்சது தான். பாருங்களேன், பற்று. எனவே இங்கே ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று ஆதாயம் தருவது, ஆசீர்வாதத்தை தருவது, ஐஸ்வர்யத்தை தருவது, ஆரோக்கியத்தை தருவது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான. ஆண்டவரிடமிருந்து பிறந்து வருகிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார், தம்முடைய கரங்களால் மூடிக்கொள்ளுகிறார். மார்க் நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. எல்லாமே பாதி பாதி இல்லை, முழு முழு முழுன்னு ஆண்டவர் சொல்றார். 3 வார்த்தை இங்கே சொல்லப்படு. முழு மனதோடு முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டாம். அதான், இதுதான் பற்று அப்படின்ற, ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று அப்படின்ற. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். கடவுளிடம் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்ய. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. ஆண்டவரை நேசிக்கிற போது அடுத்தவர்களை நேசிக்கணும். அடுத்தவர்களை கடித்து வெறுத்துவிட்டு நான் ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறேன், எல்லாரும் தூரப்போ, நான் ஜெபம் பண்ண போகிறேன், நாயலா பேயலா அப்படின்னு விரட்டி விட்டு. நான் ஒரு இடத்திற்கு ஜெபத்திற்கு போயிருந்தேன். அது ஒரு மாலை ஜெபம். எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பதற்கும் கொஞ்சம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் போய் உட்கார்ந்துருந்தேன். அங்கே முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் கொஞ்சம் மிதம் விளையாடி கொண்டு இருந்தார்கள். உடனே அந்த ஜெபம் நடத்தி கொண்டு, டேய் பண்ணிகளா நாய்களா, சரி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை பூராத்தையும் அடித்து விரட்டிட்டு, தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோமா, இரக்கமே உருவான தெய்வமே அப்படின்னு ஆரம்பித்தார். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அவனுங்களை பூரா பண்ணிகளா நாய்களா போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுவிட்டு இவர் உட்காந்து இரக்கமே உருவான தெய்வமே, திரும்பி கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ளே சலசலம் ஹாய் சை சத்தம் போட்டார். அவருடைய ஜெபத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஊட ஊட எல்லா அரட்டல் உருமல் இருமல் எல்லாம் இருந்துச்சு. அதோடு சேர்த்த ஒரு ஜெபமும் ஊட போயிட்டே இருந்துச்சு. அது எப்படித்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியவில்லை. எனவே இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம் சொல்லு, கடவுளிடம் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர். ஆண்டவரே சொல்லிட்டார், நான் உலகத்தை வெறுக்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், அதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறார். 2வது நம்ம பார்க்குறோம், இறைப்பற்றும் நாவடக்கம். கடவுள் மீது பற்று வைத்திருக்கிறவர்கள் நாவை அடக்க வேண்டாம். அது ரொம்ப முக்கியமானது. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, சமய பற்றுடையோர், நல்லா கவனிச்சுக்கணும், சமய பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றி கொள்ளுவார். ஜெபம் செய்கிறவர்கள் நாவை கட்டுப்படுத்தணும். அவனை பூரம் பண்ணியே நாயே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுவிட்டு இவர் ஜெபம் செய்வோம், அப்படியே அவர் முகம் அப்படியே மாறிடும். அங்கிட்டு போனோன்னு அப்படியே விகாரமாக மாறி சிரிப்பாகத்தான் இருந்தது. நான் முடித்ததற்கு பின்பாக அவரிடத்துல சொன்னேன், ஐயா நல்லா இருந்துச்சு, ப்ரேயர்லாம் சூப்பராக இருந்துச்சு, இந்த பயல்களை கட்டுப்படுத்துகிற விதம் இருக்குதே அது உங்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளை மேய்ஞ்சிருவாங்க ஐயா, அப்படி இல்லைன்னா நம்மளை மேய்ஞ்சிருவாங்க என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டு இருந்தார். வள்ளுவர் கூறுவார், யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் நாவை கட்டுப்படுத்துறதுக்கு பழகிக்கொள்ளணும். நாவை கட்டுப்படுத்த நம்ம பழகலை அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே வீணாக போயிடும். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. தெரிஞ்சுக்கணும், நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது
கொடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொடியது அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். எனவே அதே தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினங்கொள்ளுவதிலும் தாமதமும் காட்ட வேண்டாம். தாமதமும் காட்ட வேண்டும். இதை யாக்கோப்பு தான் சொல்கிறார். வேகம் இருக்கணும், ஆனால் பேசுகிறதுல மட்டும் சினங்கொள்ளுவதில் மட்டும் தாமதம் காட்டுங்க, கொஞ்சம் கோபத்தை குறைங்க அப்படிங்கிறார். எனவே இந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு பழகி கொள்ள வேண்டும். சாத்தானுடைய கருவியாக நம்ம மாறிடக்கூடாது. நிறைய நம்ம பேச்சுகளை பேசி திட்டுறோம். இதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தன் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர். தன்னுடைய நாவை அடக்குகிறவர்கள் விவேகம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரனே, நீதிமொழிகள் 21:23 சொல்லுகிறது, தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்ளுகிறார். வாயை நாக்கையும் கட்டுப்படுத்து. நிறைய பேருக்கு கட்டுப்படுத்த தெரியாது. என்ன பேசுகிறோம்னு அவுத்து விட்டு அவகாட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பான். அவுத்து விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு மனைவி கணவனுக்குள்ளே சண்டை, 2 பேர்த்துக்குள்ளேயும் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே அவள் சொன்ன வார்த்தை, எங்கே போயிட்டு வர்ற, எங்கே போயிருந்த, யார்கிட்ட போயிருந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை அவள் பேசுகிறான். அவன், ஏம்மா கொஞ்சம் அடக்கி பேசு, என்னுடைய கஷ்டங்களை முதல்ல தெரிஞ்சுக்க, நான் எங்கேருந்து வர்றேன், என்ன கஷ்டப்பட்டு வர்றேன் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. அப்படி என்ன நான் புரிஞ்சுக்கிறேனோ, நீ எங்கிட்டு போய் ஆட்டம் போட்டு வர்றிய தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெண்ணை குறித்து சந்தேகப்பட்டு இவள் அங்கும் இங்கும் ஓடி அங்கு அலைமோதுகிறாள். கோபம் கொப்பளிக்கிறது. அவன் அப்படியே சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான். வீட்டிலே தண்ணியை குடித்தான். சைக்கிளை எடுத்துக்கொண்டு, பைக்கை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். திரும்பவே இல்லை. 10 வருடங்கள் ஆனது. அவன் போய் மறைந்து விட்டான் வேறு இடத்துல. இவள் என்ன செய்தார், நான் என்ன அப்படி கேட்காத கேட்டுவிட்டேன், உலகத்தில் பேசாத பேசிவிட்டேன், இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரே, இப்படி போயிட்டானே. எவ்வளவோ ஆட்களை வைத்து கூப்பிட்டார்கள், இல்லை, பேயோடு வாழலாம், அவளோடு வாழ முடியாது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், பேயை காட்டிலும் அவள் மோசம் என்று. நீதிமொழிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 4ஆம் அதிகாரம் 23-24, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நாணயமற்ற பேச்சு உன் வாயில் வரக்கூடாது, வஞ்சக சொல் உன் வாயில் எழக்கூடாது, உன் வாயில எழக்கூடாது என்பதை இங்கே சொல்லுகிறார். வீண் வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை புண்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பேசுவதற்கு முன்பாக யோசியுங்கள், அல்லது பேசியதற்கு பின்பாகவாவது யோசியுங்கள். அவசரப்பட்டு பேசிவிடாதீர்கள். அநேக பெண் சகோதரிகள் அவசரப்பட்டு இந்த வார்த்தைகளை அள்ளி வீசி விடுவார்கள். கடைசியில் அது மிகப்பெரிய விபரீதத்தில் போய் நிற்கும். அதே போல் அநேக ஆண்கள் மனைவி இடத்தில் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை தெரிவிக்க விடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் இறுதி நாட்களிலே கணக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நாம் நன்றாக கவனிக்கலாம். அதில் 26, 27, 28, 29 இந்த இதுக்குள்ளே கூட நீங்கள் அப்படியே வாங்கலை. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயின் என்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அவசரப்பட்டு கெட்ட வார்த்தைகளை போட்டு விட்டு திட்டாதீங்க. மனைவியை, பிள்ளைகளை கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டாம். கேட்டீங்களா? கணக்கு கொடுக்க வேண்டும். இதை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இறைப்பற்றும் சகாயமும். ஞாபகத்தை போல இறைப்பற்றும் சகாயமும் அப்படின்னு திருப்பாடல் 32:6 சொல்லுகிறது, ஆகவே துன்ப வேளையில்
உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். அதில் சொல்லப்பட்ட இருக்கிறது, பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. அது அவர்களே அணுகாது. பக்தி உள்ளவனை ஆண்டவர் சோர்ந்து போக விடமாட்டார், சகாயம் செய்வார், அவர்களை பாதுகாப்பார். பக்தி உள்ளவர்கள் நீதிமானாய் இருப்பார்கள், கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். இதை தெரிந்திருக்க வேண்டும். திருப்பாடல் 12:1 சொல்லுகிறது, ஆண்டவரே காத்தருளும், ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்று போயினார்கள், அற்று போய்விட்டார்கள். நல்லவன் குறைஞ்சிட்டான், ஆண்டவரே நல்லவன் குறைஞ்சிட்டான், இறை பற்று இல்லாதவங்க தான் இப்போ நிறையா இருக்கிறாங்க அப்படின்றார். மீகா ஆகமத்தில் 7வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, நாட்டில் இறை பற்றுள்ளோர் அற்று போயினர், மனிதர்கள் நேர்மையாளவர்கள் எவரும் இல்லை. மனிதர்களில் நேர்மையாளவர்கள் எவருமே இல்லை அப்படின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னாக்க, இறைப்பற்றும் அபிஷேகமும், இறைப்பற்றும் அபிஷேகமும் அப்படின்னு. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இறைப்பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தெய்வ பக்தி அபிஷேகத்தை உனக்கு கொண்டு வர வேண்டும். இறைப்பக்தி அபிஷேகத்திற்குள்ளே உன்னை கொண்டு வர, கொடிய நோயிலிருந்தும் உன்னை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். எனவே இந்த இறை தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு ஒன்று. 2வது ஆண்டவருக்கு பயந்தவர்கள். 3வது தான தர்மம் செய்கிறவர்கள். 4வது ஜெபம் செய்கிறவர்கள். இது 2 மிக முக்கியம். 1 கடவுள் மீது பக்தி, அதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவருக்கு பயந்தவர்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள். எல்லோரும் நல்லா இருக்கும். கொரோனா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் நிறைய சாப்பாடுகள்லாம் கொண்டு மக்களுக்கு கொடுத்து, எடுத்துக்கோங்க, பசிக்குதா சாப்பிடுங்க. இதெல்லாம் கொடுத்தவங்களாம் பெரிய பணக்காரர் இல்லை, மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் தான் இதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்தார்கள். எனவே அதனுடைய அடுத்தபடியாக என்ன அப்படின்னாக்கா, ஜெபம் செய்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருக்குள்ளே ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டு. எனவே உங்களுக்குள்ளே ஆண்டவர் மீது பற்று கொள்ளுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இறை பக்தியும் முயற்சியும், பக்தியோடு கூடிய முயற்சி அப்படின்றது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இறை பற்றில் நீங்கள் வளருங்கள், வளர பயிற்சி செய்யுங்கள். இறை பற்றில் வளர பயிற்சி செய்யுங்கள். பக்தியில் கொண்டு வரணும், அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் பக்தியாக இருக்க முயற்சி செய்யுங்கள், ஆண்டவர்களை நம்பிக்கை வைக்க முயற்சி செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் பக்தி என்பது முயற்சி. கொடுக்குற சாமி கூரை பிச்சுட்டு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அதோடு கூடிய முயற்சி. ஆண்டவரே இன்று எழுதியிருக்கேன், எனக்காக என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது முக்கியமான. ஆண்டவரே இன்று எழுத போகிறேன், இன்று அட்டன் பண்ண போகிறேன், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு பயிற்சி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அது முக்கியமானது. கடைசியாக இறைப்பற்றும் தூய்மையம், பக்தி தூய்மைக்கு கொண்டு போக வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான, இறைப்பற்றில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு. இறைப்பக்தி உள்ளவர்கள் தம்மை தூய்மைப்படுத்த வேண்டும், கரைப்படுத்தாமல் பார்க்க வேண்டும், களங்கம் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? யாரு? யோசேப்பு. போத்திபாருடைய மனைவி இவரை விரும்புகிறா, யோசேப்பை விரும்புகிறா. ஆனால் அவர் சொல்லிட்டார், அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு துரோகம் செய்யலாமா? எல்லா இளைஞர்களும், எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். கிடைத்ததை கிடைத்த இடத்துல அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்னு இல்லை. யோசேப்பினுடைய வார்த்தை, இந்த பாவத்தை செய்வதை காட்டிலும் சாவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு கடைசியில் வர்ற துன்பத்தையும் ஏற்றுக்கிறாரு.
ஐயோ ஓடி வாங்க என்னை கெடுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போத்திபாருடைய மனைவி சொல்லி கடைசியில் சிறையில் அடைக்கப்படுகிறார். பாவத்தை செய்வதை காட்டிலும் சிறையில் இருப்பது நல்லது. யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மீது வைத்த பற்றினால் பாவத்தை வெறுக்கக்கூடிய மனநிலை, தூய்மை கிடைக்கிறது. ஜெபம் செய்வோம். இரக்கமே உருவான தெய்வமே, இந்த அருமையான இந்த நேரத்தில் இந்த தேவ செய்தியின் வழியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பக்தியும் பரிசுத்தமும், பக்தியும் இன்னும் முயற்சியும், பக்தியும் தயாலும் சகாயமும் கொண்டிருக்க நீ கிருபை செய்வீராக. இறைப்பற்றிலே வளரவும், இறைப்பற்றில் வளர்ந்தவர்கள் கொடுமுடிய அடையவும் நீ கிருபை செய்வீராக. உம்முடைய தெய்வீகமான கரம் மீது பற்று வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்கியிருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.